பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். புதிய நாளை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றிகள் செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னார். நீ இந்த உபவாச நாட்கள்ல நீ என்ன பண்ணு? சபையில வந்து ஜெபம் பண்ணு, அவரை நோக்கி துதி ஆராதே. அதோடு சேர்த்து தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபிக்க வேண்டும். நாம் நம்மளுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்வில நாம் எவ்வளவு நேரம் கர்த்தருக்கென்று கொடுக்கிறோம், எவ்வளவு நேரம் அவரை துதிக்கிறோம், எவ்வளவு நேரம் அவரை ஆராதிக்கிறோம். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது, அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை மூடி அந்தரங்கத்துல இருக்கிற பிதாவை நோக்கி என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. உனக்குள்ள இருக்கிற விண்ணப்பத்தை செலுத்து. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா, வானத்தில் இருக்கிற அந்த பரலோக பிதா, தேவாதி தேவன் என்ன பண்ணு? ஜெபம் பண்ணும் பொழுது, அவரை நோக்கி கர்த்தாவே என்று கூப்பிடும் பொழுது வெளியரங்கமாய் பதிலளிக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில தேவைகள் இருக்குதான். நம்மளுடைய வாழ்க்கையே தேவைகளாய் நிறைந்திருக்கு. பிரச்சனைகள் வரும் தான், போராட்டம் வரும் தான். யாருமே தெரியாதவங்களா நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? ஏளனமா பேசிட்டு போவாங்க. நமக்கு தெரிஞ்சவங்களும் சரி, பழகினவர்களும் சரி, உற்றார்களும் சரி, நண்பர்களும் சரி, நம்மளை ஏளனமா பார்த்து பேசும் பொழுது அவருக்கு விரோதம் நம்ம முருகருக்க வேண்டாம். கதவை பூட்டி கொண்டு பரலோக தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய வேண்டுதலை கேட்டு அவர் இறங்கி வந்ததுக்கு பதில் கொடுக்கிறவராய், நம் சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கிறவராய் தேவன் நம் மீது வைத்திருக்கிறார். நாம் அவர் மீது வைத்திருக்கிறார். அந்த அன்பு நமக்குள்ளே காணப்படும் பொழுது தேவன் நம்மளோடு கூட உருவாடி கொண்டிருக்கிறார், நமக்குள்ளாத வாசம் பண்ணி கொண்டிருக்கு. உபவாச நாட்களில் என்னோட வேண்டுதல் அவர் என்ன பண்ணுவார்? கேட்பாரு. என்னோட ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பாரு. என்னென்று சொன்னால் நான் எனக்காக அவர் யாவையும் செய்து முடியும்.